தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இயேசப்பா, நீங்க எங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமா இருக்கின்றீர். எங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அறிந்தவருமா இருக்கின்றீரப்பா. எங்களுக்குள்ளே எங்களோடு கூட வாசம் செய்கிற ஆவியானவரே, இந்த நாளிலே உம் சித்தம் போல எங்களை வழி நடத்தும். எங்களுடைய சுயம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல அப்பா. உம்மை தேடி வந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற ஜீவ தண்ணீராகிய கண்மலையாகிய கிறிஸ்துவே, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொருடைய வழிகளுக்கும் ஏற்ற மன்னாவை வரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கண்மலையாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கின்றோம். உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உரைத்தது யார்? யோவான் ஸ்நானகன் இல்லையா? யோவான் முதலாவதாக பண்ண ஆரம்பித்த பிரசங்கமே இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. அன்பு ஜனமே, அந்த வார்த்தைகளை நன்கு கவனிக்கின்ற பொழுது மனம் திரும்புவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லி இருப்பார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மதத்தை சார்ந்தவராகவோ இல்லையே ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரிவை சார்ந்தவராகவோ இந்த பூமியிலே கடந்து வரவில்லை. மெய்யான மார்க்கத்தை வெளிப்படுத்துகின்றவராக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று உரைத்தவர், ஒரு மனிதன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழுகின்ற வாழ்நாட்களிலே பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு அவன் எப்பேற்பட்ட வழிகளை கை கொள்ள வேண்டும், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனொரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஆலயத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு விசுவாசியா எப்படி இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து தன்னை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் போதித்து உணர்த்துகின்ற ஒரு ஜீவ மார்க்கத்தை உரைக்கிற தெய்வமாகத்தான் அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய அருகாமையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தைகள்? ஒரு மந்தையிலே இன்றைக்கு அநேக ஆடுகள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆடுகள் அத்தனையும் புதியதான ஒரு மனதோடு கூட வாழுகின்றார்களா என்று கேட்டால் இல்லை. எல்லாருடைய மனதும் இன்னைக்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆலயத்துக்குள் இருந்தாலும் சரி, தான் விசுவாசி என்று சொன்னாலும் சரி, இன்னைக்கு வெளியரங்கமான ஒரு மாற்றங்கள் அநேக இடத்திலே பார்க்க முடிகிறது. அவர்கள் உடைகளிலாக இருக்கலாம், நடக்கைகளிலாக இருக்கலாம், இல்லையே வெளித்தோற்றமான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதமாக இருக்கலாம். ஆனால் உள்ளான மனதானது புதிதாக்கப்படவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது என்பதுதான் வேதத்தின்படி சத்தியமான ஒன்று. அவர்
அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும் என்று. உள்ளான ஒரு மனிதன் அவனுடைய மனமானது மாற்றத்தை அடைய வேண்டும் என்று. அவர் மனம் திரும்புங்கள், நீங்க உங்களுடைய சரீரத்தை திருப்புங்கள் என்று அவர் சொல்லவில்லை, உங்கள் மனதை திருப்புங்கள் என்றும் மனம் திரும்பி வாருங்கள் என்றும் அவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். மந்தையை விட்டு போன ஏராளமான ஆடுகள் உண்டு இல்லையா? அந்த ஆடுகளை இன்னைக்கு அவர் தேடி அலைகின்றார். மந்தைக்குள் இருக்கின்ற ஆடுகள் கூட இன்னைக்கு மனம் திரும்பாத ஒரு நிலையில இருக்கிறபடியினால் அவர்களுக்கும் அந்த அழைப்பை கொடுக்கின்றார், நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்மிடையே இருக்கின்ற, நம்முடைய வீட்டிலாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் களைஞ்சு போகுது இல்லையா, தொலைந்து போகுது. அந்த தொலைந்து போன ஒன்று நமக்கு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேப்பர், ஒரு எவிடன்ஸ், ஒரு ஐடி ப்ரூஃப், ஏதோ ஒன்று. அப்போ அது நம்ம கையில கிடைச்சாதான் நமக்கு அந்த காரியத்தை முன்னோட்டு கொண்டு போக முடியும். அந்த களைந்து போன ஒன்று, தொலைந்து போன ஒன்று கிடைப்பதற்காக நம்ம எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம எங்கெல்லாம் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் தேடி தேடி அலைவோம். அது கையில கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம், தொலைந்து போனது கிடைத்து விட்டது, இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப விலையேற பெற்றது, இது இல்லைன்னா எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தொலைந்து போன ஒன்றை தேடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைதான் சொல்லுகின்றார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத நான் எந்த ஒரு மனிதனையும் தேடல, மனம் திரும்ப வேண்டிய அது ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் அவன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்க முடிகிறது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத நான் 99 நீதிமான்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் எனக்கு விருப்பமான வழிகளை கைக்கொள்ளுகளை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க ஜீவ வழியை கண்டடைந்து விட்டாங்க, அவங்க உண்மையான பாதையில நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த 99 ஆடுகளிலே ஒன்று ஏதோ ஒரு இடத்துல 100ஆக இருக்க வேண்டிய ஒன்று இன்றைக்கு மனம் திரும்பாமல் ஏதோ ஒன்று தொலைந்து போன அனுபவத்தில் இருக்கிறது. அந்த தொலைந்து போன ஆட்டை குறித்த பாரத்தோடு கூட இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று இன்னைக்கு தொலைந்து போயிருக்கலாம். தொலைந்து போன ஒரு அனுபவம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையா, ஜெப வாழ்க்கையா, ஆவிக்குரிய வாழ்க்கையா, ஆதியில கொண்டிருந்த அன்பா, இல்லை ஏசப்பாவுக்கு கொடுத்த முன்னுரிமை ஒரு முதலிடமா, ஏதோ ஒன்று நம்மை விட்டு இன்றைக்கு தொலைந்து போயிருக்கிறதாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், அந்த தொலைந்து போன அனுபவத்தில் இருந்து நீ மனம் திரும்பி நீ பூரண ஒரு புருஷனாய், பூரண ஒரு பிள்ளையாய், நான் விரும்புகின்ற ஒரு வழியில நீ கடந்து வருவாயானால் உனக்கான ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யம் உன்னுடைய அருகாமையிலே வந்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படி நீ என்னை நோக்கி கடந்து வா என்று அவர் நம்மோடு கூட பேசினார். வேதத்துல பார்க்கின்ற பொழுது அன்பு ஜனமே, ஒரு தொலைந்து போன ஒரு மகனுடைய வாழ்வை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11 முதல் 32 வரை உள்ள வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அதுல முதலாவது நம்ம பார்க்கிற பொழுது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில வரும் எனக்கு ஒரு பங்கை தர வேண்டும் என்று சொன்னான். அந்தபடி அவர் தன்னுடைய ஆஸ்தி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். சில தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் தன் ஆஸ்தி அழித்து போட்டான். அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இல்லையா? மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை. இளைய குமாரனை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கெட்ட குமாரன் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த அப்பா கிட்ட ஆஸ்திகள் அநேகம் இருக்கு, அந்த அப்பா கிட்ட விலை உயர்ந்த காரியங்கள் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. இதை பார்த்த இளைய குமாரன் கேட்கிறான், அப்பா என்னுடைய பங்கை எனக்கு தாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய என்னுடைய வீதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டு பிடிவாதத்தோடு கூட சண்டை போடுறான். எதுக்காக? உலக ஆஸ்திக்காக, சொத்துக்காக, பணத்துக்காக ரொம்ப பிடிவாதமா கேட்கிறான், என் பங்கை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அப்பாவை என்ன பண்றாரு?
இவனுடைய பேச்சு, நம்ம சொல்றதை இவன் கேட்கல, கீழ்ப்படியவில்லை என்பதற்காக அவனுடைய பிடிவாதத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அவனுடைய பங்கை அவங்க அப்பா என்ன பண்றாங்க, பிரிச்சு கொடுக்கறாங்க, நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது தொலைந்து போகிற ஒரு அனுபவம் வருவதற்கு முதல் காரணம் உலக மீது ஆசைகளை வைப்பதுதான் அவனுடைய வாழ்க்கையில முதல் பிரிவுக்கே காரணமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவின் மந்தைக்குள்ளே இருக்கிற வரையிலும் இயேசுவே தன்னுடைய சொத்து, இயேசுவே தன்னுடைய ஆஸ்தி, இயேசுவே தன்னுடைய எல்லாம் என்று நினைக்கிற வரையிலும் அவன் இந்த உலகத்தை குறித்து நினைக்க மாட்டான். ஏனென்றால் உலகமும் அதில் உள்ள எல்லாமும் ஒரு நாள் ஒளிந்து போகும் என்பதனை உணர்ந்தவனாய், உலகமும் அதில் இருக்கின்ற அத்தனையும் மாயை என்று உணர்ந்தவனாய், இயேசுவே சொத்து, இயேசுவே என் ஆஸ்தி, இயேசுவே என் ஐஸ்வர்யம் என்று அவரை நோக்கி பார்க்கிறவனாக இருப்பான். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது சறுக்குதல் எங்கே வருகிறது? இயேசுவை விட்டு தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த உலகம் என்பதனை நோக்கி அவன் எப்பொழுது திரும்பி பார்க்கிறானோ அப்பொழுது அவன் முதலாவது மந்தையிலிருந்து பிரிந்து போகின்ற ஒரு ஆடாக மாற்றப்படுகிறான். அன்பு ஜனமே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வருகின்ற ஒரு சறுக்குதலுக்கு இது ஒரு காரணம். பின்னிட்டு திரும்பி பார்ப்பது, இந்த உலகத்தில் ஆஸ்திகள் வேண்டும், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் தான் முக்கியம் என்று நான் கேட்கின்றேன். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் மேன்மை இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கென்று சொத்துக்கள் இருந்தாலும், நாம் மரித்த பின்பு நமக்கென்று கொடுக்கப்படுவது 6 அடி நிலம் மட்டும்தான். அதற்கு மேலாக மிஞ்சினது எதுவுமே நமக்கு கொடுக்கப்பட போவது இல்லை. ஒருவேளை ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை அணிவித்து விடலாம், இல்லையில் ஒரு சின்ன அலங்காரத்தை பண்ணி விடலாம், இல்லையில் ஒரு மாலையை நமக்கு அணிவித்து விடலாம். அதை விட வேற என்ன நமக்கு கொடுத்து விட போறாங்க? நாம் அணிந்திருந்த ஒருவேளை விலை உயர்ந்த நகைகளாக இருந்தாலும் சரி, நம் பேர்ல இருந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கோ சொந்தங்களுக்கோ அது வேறு ஒருவருக்கு சொந்தமாகிறதே தவிர நம்ம கிட்ட இருந்தது நமக்கு சொந்தமாக நம்ம இறக்கின்ற பொழுது, மறிக்கின்ற பொழுது நமக்கு கொடுத்து விட போவது இல்லை. அன்பு ஜனமே, யாருக்குமே இல்லை. அது பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்பு நிறைந்த அது அமைச்சரோ முதலமைச்சரோ இல்ல சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் சரி, யாருடையதும் யாருக்கும் கடைசி மறைக்கின்ற பொழுது சொந்தமாக போவது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? தான் வாழ்கின்ற இந்த வாழ்நாட்களிலே நிலையில்லாத ஒன்றை திரும்பி பார்த்து நித்தியத்தை இழந்து போகின்றான். தன்னோடு கூட அது இருக்காது என்பதனை அவனுடைய அறிவுக்கு தெரியும். அவன் மறிக்கின்ற சமீப காலங்கள் வருகின்ற பொழுது இது எனக்குரியது அல்லவென்று அவனுக்கு தெரியும். ஒரு நாட்கள் வரும். ஆனால் தனக்குள்ளே பலம் இருக்கிற பொழுது, தனக்குள்ளே பலவிதமான உலகத்தின் இச்சைகள் நிறைந்திருக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியல. நம்ம சொல்லுகிற பொழுது அவனால் அதை ஒத்துக்கொள்ள முடியல. இதை இப்பொழுது அனுபவிக்காமல் எப்படி அனுபவிப்பது? இப்ப இந்த காரியங்களை நான் என்ஜாய் பண்ணாம வேற நான் எப்ப என்ஜாய் பண்ண, இப்ப நான் சொத்தை சேர்க்காம வேற நான் எப்ப சேர்ப்பேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதன் பின்னால பிரயாசப்படுறான். அதுக்காக சாப்பிடாம உழைக்கிறான், தூங்காம உழைக்கிறான், பாடு அனுபவிக்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க விரும்பல, குடும்பத்தை கவனிக்க விரும்பல. தன்னுடைய வாழ்நாளை வீணாளாய் கழித்து வருத்தத்தோட கூட எல்லா போஜனத்தையும் உட்கொண்டு கடைசியிலே மரித்து போகின்றான். சம்பாதித்த எதையுமே கையிலே கொண்டு போகாமலே. அல்லேலூயா. அதான் ஒரு அழகான பாடல் வரிகள் உண்டு இல்லையா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோம் கோவிலில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மந்தைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நம்ம நினைக்க வேண்டிய ஒன்று, அற்பமான இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை நான் ஒரு நாளும்
விட்டு போக மாட்டேன். என்னை விட்டு பெயர் போகட்டும், புகழ் போகட்டும், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு போகட்டும், ஆனால் நான் எது என்னை விட்டு போனாலும் நான் என்னுடைய இயேசுவை விட்டு போக மாட்டேன் என்கின்ற ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான அன்பு இயேசுவின் மீது எப்போதுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த லூக்கா சுவிசேஷம் 15:13 வசனத்தை வாசியுங்கள். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்பா கிட்ட சண்டை போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கினதை ஞானமா என்ன பண்ண முடியல, பயன்படுத்த தெரியல. இந்த உலக ஞானத்தை வைத்து அவன் எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு வெளியே போறான். இந்த சொத்தை வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த பணத்தை வச்சுட்டு நான் பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு வெளியே போறவன் அந்த சொத்தையும் அந்த பணத்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்த தெரியாதவனாய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமான ஜீவிதம் பண்ணி எல்லாம் என்னவாகுது, அழிந்து போகுது. கடைசியில அவன் கையில எதுவுமே இல்லாததாக மாறிவிடுகிறது. அன்பு ஜனமே, இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொலைந்து போகிற ஒரு அனுபவத்திலே முதலாவது நம்ம உலகத்தை திரும்பி பார்க்கிற போல நம்முடைய வாழ்க்கையில சறுக்குதல் வருகிறது. இரண்டாவது, நம்ம பிடிவாதமாய் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது, இன்னைக்கு தேவன் கிட்ட கூட நம்ம சித்தம் இல்லாம பிடிவாதமா ஒண்ணு கேட்போம், இதுதான் வேணும், அவரு சொல்வாரு இது இல்லாது, நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம முட்டுக்கட்டையா அந்த ஆண்டவர்கிட்ட ஒன்னை கேட்டு வாங்கிட்டு கடைசியில் அது என்னவாகும், முல்லை போல குத்திட்டே இருக்கும். குத்தி 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 இங்க இவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஞானம் இல்லாம வாழ போய் தான் கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஒண்ணுமே இல்ல. பிடிவாதமா கேட்டு வாங்கின சொத்து கிட்ட இருக்கா, இல்ல. ஆசி அவன் கிட்ட இருக்கா, இல்ல. பணம் அவன் கிட்ட இருக்கா, இல்ல. வஸ்திரம், நல்ல வஸ்திரம் இருக்கா, அதுவும் இல்ல. வீடு இருக்கா, அதுவும் இல்ல. நல்ல சாப்பாடு இருக்கா, ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒரு ஞானம் இல்லாத வாழ்க்கையில தெருவில் நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையில இளைய குமாரன் தள்ளப்படுகின்றான். இன்னைக்கு அநேக தேசத்துல பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்ன பிறகும் பிடிவாதமா அதை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்திலே தொலைந்து போன ஒரு அனுபவத்துக்கு நேராக வெளியே வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, அவர் கொடுத்த கிருபையை இழந்து போறாங்க. அவர் கொடுத்த ஊழியத்தை அசட்டை பண்ணி அதில் இருக்கின்ற ஸ்தானத்தை நின்று தள்ளப்பட்டு போறாங்க. சரியா ஒரு குடும்பத்தை நடத்தாம, சரியா அந்த வேலையை செய்யாம, சரியா அந்த படிப்பை படிக்காம, அந்த தனக்கு கொடுத்த அந்த பொசிஷனை சரியா பயன்படுத்த தெரியாததுனால இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறவர்கள் அநேகம் உண்டு. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில கிடைத்த ஒன்றை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானம் ரொம்ப அவசியம். நம்ம சுய ஞானத்தை வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற எதையுமே என்ன பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நம்ம பாதுகாக்க முடியாது. நம்மளை விட்டு அது நம்ம என்னன்னு தெரியாமலேயே எல்லாமே செலவழிஞ்சு போயிட்டே இருக்கும். எங்க பயன்படுத்தணும், எங்க கொடுக்கணும், எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, ஒரு ஞானம் இல்லாம எல்லாமே அவசரத்தினால என்ன பண்ணிடுவோம், நம்ம சேர்த்து சேர்த்து இல்லைன்னா விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து கடைசியில் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில போகிற காரணம் என்ன, மந்தையை விட்டு வெளியே வந்து நம்ம சித்தமற்ற ஒரு பாதையில போகிறதுனால வாழ்க்கை இன்றைக்கு மிக பலவீனத்தின் மத்தியிலே காணப்படுகிறது. அன்பு ஜனமே, அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ திரும்பி பார்க்காம நீ என்னுடைய வழிகளுக்கு நேராக நடந்து வருவாயானால் உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிறது எப்படி இருக்கும், கடைசி வரையிலும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே, அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டுவது இல்லை, அது நமக்கு கடைசி வரையிலும் இருக்கும். சாராளை பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, ஈசாக்கை மகனாக கொடுப்பேன் என்று. அப்போ சாராள் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆகார மனைவியா சேர்த்து இஸ்மவேல் என்கின்ற ஒரு பிள்ளை வரான் இல்லையா, அவசரத்தினால பிறந்த பிள்ளை துஷ்டனா போகிறான். ஆனா சாராளுக்கு அதான் மகனாக நியமிக்கப்பட்டானா இல்லை. அதுவரையிலும் ஆகாரும் சாராளும் ஒரு நண்பர்களை போல இருந்தாங்க. அடிமை பெண்ணாக தன்னுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு.
ஆனா அவசரத்தினால சாராள் எடுத்த முடிவினால் பிரிவினைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, கசப்பு வருகிறது, துரத்தப்படுகின்ற ஒரு அனுபவங்கள் வருகிறது. ஆனால் கடைசியாக கர்த்தர் நினைத்த ஈசாக்கு வந்த பிறகுதான் அது சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக நிலைநிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒன்றை கொடுக்கிறவளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பொறுத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு தன்மை வேண்டும். இந்த இளைய குமாரனை போல என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு எல்லாம் புடுங்கிட்டு வாங்கி வந்து கொண்டு கடைசியில ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகக்கூடாது. ஆகினால்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய மனதை நீ மாற்றி, இந்த எண்ணங்கள் உனக்கு வேண்டாம். உன்கிட்ட இருக்கிறது அது நான் கொடுக்கிறதாக இருக்குமானால் அது உன்னுடைய வாழ்க்கையில மகிமை நிறைந்ததாக கடைசி வரையிலும் இருக்கும். நீயாக ஒன்றை பிடுங்கிக் கொண்டு பிடிவாதமாக பெற்றுக்கொண்டு என்னுடைய சித்தத்தை விட்டு விலகி, நீ மந்தையை விட்டு விலகி தொலைந்து போற அனுபவத்துக்கு நேராக நீ போகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் அது வேதனையை கொடுக்கும். நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஞானம் உனக்கு இல்லாதபடியினால் நீ எல்லாவற்றையும் தொலைத்து விடுவாய். ஆகையினால் நீ மந்தைக்குள்ளே வா, மன திரும்புதலோடு கூட கடந்து வா, என்னுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாக நீ மாறு என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றார். அல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வல்ல ஆண்டவரே சுவண்டை. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம கிட்ட அழகும் பலமும் ஆசிகளும் இருக்கிற வரையிலும் தான் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. நம்ம அவருடைய பிள்ளையாக அவருடைய மந்தைக்குள்ள இருந்தோம்னா நம்ம கிட்ட எது இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் நம்ம கூட கடைசி வரையிலும் இருக்கிறவராக இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அந்த வாக்கு மாறி போவதில்லை. ஒருவேளை இந்த இளைய குமாரன் தன் அப்பா கிட்ட இருந்த ஆஸ்திகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தவுடனே ஒரு கூட்ட நண்பர்கள் கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு தேவையில்லாம குடி பழக்கத்தில் அடிமையானவங்க, விபச்சார பாவத்துக்கு அடிமையானவங்க, துன்மார்க்கமான ஜீவிதத்தில் அடிமையானவங்க, இப்பேற்பட்டவர்கள் அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்த ஆஸ்திகளும் அவங்க கிட்ட இருந்த பணங்களும் தீரும் வரையிலும் அவன் கூட இருந்து அவனை சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். ஆனா எல்லாமே தீர்ந்த அப்புறம் யாருமே அவன் கூட இல்லாம அவனை விட்டுட்டு போன ஒரு நிலைமை கூட வந்திருக்கலாம். இதுதான் இந்த காலத்தில் உள்ள உலகத்தின் நண்பர்கள், உலகத்தின் உறவுகள். நம்ம ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில இருந்தா நம்ம கூட நம்ம கேட்காமலே நமக்கு ஒரு உதவியை செய்வாங்க இல்லையா? என்ன செய்யணும், நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னா ஏன்னு கூட விசாரிக்க ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனா நம்ம ஏசப்பா அப்படி இல்லை. அதனால அவன் சொல்லி, நீ மனம் திரும்பி ஏன் பிள்ளையா ஏன் மந்தைக்குள்ள நீ வருவாயேயானால் நான் உனக்காக சகலவற்றையும் செய்கிற தெய்வமா இருக்கிறேன் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவன் போய் கொட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை பேசும்படி அனுப்பினார். அப்பொழுது பன்றிகள் தின்ற தனத்தினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் பசின்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? இல்ல. 3 வேளையும் நல்ல சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு கவலையே இல்லை. பெரிய வீடு, அவனுக்கு எங்க வேணாலும் தங்கிக்கலாம், எந்த இடத்த வேணாலும் சுத்தி பார்க்கும்படிக்கு நல்ல ஆஸ்தி இருந்துச்சு. ஆனா அப்பாவுடைய பேச்ச கேட்காம என்னைக்கு அவன் தொலைந்து போற ஒரு அனுபவத்தோடு கூட வெளியே வந்தானோ, எல்லாவற்றையும் இழந்தானோ, இப்ப அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவன் அப்படியே போய் ஒரு இடத்துல ஒரு மனுஷன் கிட்ட ஒட்டி கொள்றான். அங்க அவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலை கிடைக்குது இல்லையா?
பன்றி மேய்க்கிற இடத்துல ரொம்ப நறுமணமா இருக்கும் இல்லையா? இவ்வளவு நாள் நறுமணமிக்க ஒரு இடத்துல இருந்தவை நாற்றம் எடுத்த ஒரு நிலைமைக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை மாறுது. சரி, பன்றி மேய்க்கிறதுக்கு ஒரு வேலை கிடைச்சு, ஆனா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைச்சான்னு கேட்டா இல்ல. பன்றியை மேய்க்க விட்டான், ஆனா மேய்க்க விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. இதனால அவனுக்கு என்னன்னா, சரி பன்றிக்கு வைக்கிற தவிட்டையாவது சாப்பிட்டு என்னுடைய வயரை நிரப்பலான்னு முயற்சி பண்ணா, சாதா பன்றி சாப்பிட்ற தவிட்டை கூட இவனுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அதை கூட சாப்பிட விடாம துரத்தி அனுப்பிட்டாங்க. பாருங்க எவ்வளவு பரிதானமா, ஒரு பரிதாபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த இளையகுமாரன் தள்ளப்படுகின்றான். அவன் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைத்திருப்பானா? இல்ல. எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லாத ஒரு நிலைமை வரும்னு அவன் நினைச்சதே இல்லை. எனக்கு இப்படி தூங்க முடியாத ஒரு இடம் கூட எனக்கு கிடைக்காம போனவன் நினைக்கவே இல்லை. சாதாரணமான ஒரு பன்றி, ஒரு கோழி சாப்பிட்ற ஒரு தவிடு கூட எனக்கு கிடைக்காம போனவன் நினைச்சதே இல்லை. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் தான் ராஜான்னு நினைச்சிட்டு இறங்கி வந்தவன் இப்போ தெருவில் நிற்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறுது. தொலைந்து போன ஒரு நிலைமையில அவன் தள்ளப்பட்டு மந்தையை விட்டு வெளியே வந்ததுனால அவன் ஒண்ணுமே இல்லாம, அவனை கடைசியா என்ன துணியை போட்டிருந்தானோ அந்த வஸ்திரத்தோட அந்த நிலைமையோட அவன் இப்ப தனித்து நிறுத்தப்பட்டு அலைந்து திரிகிற அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. பாருங்க, இப்ப அவன்கிட்ட கேட்க யாருமே இல்லை. ஏன் இப்படி நிக்கிறேன்னு கேட்க ஒருத்தரும் இல்லை. நீ என்ன பண்ணேன்னு கேட்க யாருமே இல்லை. எங்க வீட்டுல வந்து தங்குறியான்னு கேட்க ஒருத்தரும் இல்லை. உனக்கு பசிக்குதா, சாப்பாடு வேணுமான்னு கூட கேட்க யாரும் இல்லை. ஏன்? எதனால? இவனுடைய வாழ்க்கையில சோதனை யாரால் வரப்பட்டது? அவன் செய்த பாவத்தினால். அவன் மனம் திரும்பாமல் நல்ல இடத்தில் இருந்த அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைந்து போன அனுபவத்திலே தள்ளப்பட காரணம் அவனுடைய அப்பா கிடையாது, அவனுடைய சகோதரன் கிடையாது. அவன்தான் அவனுக்கு தீமையை வருவித்து கொண்டான். அவன்தான் மந்தையை விட்டு காணாமல் போன ஆடாக மாறிவிட்டான், தொலைந்து போய் விட்டான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இப்ப அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15, 16, 17 வசனங்களை வாசியுங்கள். தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அதுல வாசிக்கின்ற பொழுது அந்த 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது அவங்க வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்றாரு. எங்க அப்பா கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல தூங்குறதுக்கு இடம் இருக்கு, ஆனா என்னது எனக்கு இல்லை. அவருடைய பிள்ளையாகிய எனக்கு இல்லை, என் அப்பா கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுல இப்ப என்ன வருது? தெளிந்த ஒரு புத்தி, ஒரு வெளிச்சம் உருவாகுது. பாருங்க, அப்பதான் இதுதான் நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம வாசிக்கின்ற பொழுது ஒரு கெட்ட குமாரனாக, இளைய குமாரனாக தொலைந்து போன அனுபவத்துல இருந்த அவன் மனம் திரும்புகின்ற பொழுது அவனுடைய மனம் எப்படி மாற்றப்படுகிறது? வாசிக்கிற பொழுது லூக்கா சுவிசேஷம் 15 அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று. அல்லேலூயா. அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு மனம் இப்பொழுது இளையகுமாரனுக்கு உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தொலைந்து போன ஒரு அனுபவத்திலே, மந்தையை விட்டு வெளியே போற ஒரு அனுபவத்திலே ஒரு மனிதன் காணப்பட்டு இப்பேற்பட்ட துன்பங்களையும் பாடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். நீ செய்ய வேண்டியது, நீ செய்த பாவத்தை உணர்கிற மனிதனாக மாற வேண்டும் என்று. அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேத வசனம் இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு ஜனமே, எப்பொழுதுமே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த குற்றத்தை முழு மனதோடு கூட ஒப்புக்கொள்ள வேண்டும். அதான் முதலாவது மனம் திரும்புதலுக்கான படி. அல்லேலூயா. செய்த தவறை நியாயப்படுத்தினால் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் தப்பே செய்ய
செய்யல, நான் எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, ஏதோ நடந்துருச்சு இப்படி சொல்றது அல்ல. இது நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், இந்த சறுக்குதலுக்கு நான் தான் காரணம், நான் தான் இந்த மந்தையை விட்டு வெளியே போனேன், எனக்கான எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பு அங்கே இருந்த பிறகும் நான் தான் வேலையை தாண்டி வெளியே வந்தேன் என்று நமக்குள்ளே குற்றத்தை ஒப்புக்கொள்கிற ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் எப்பேற்பட்ட மனம் தெரியுமா? பாவத்தை உணர்கிற ஒரு மனம், தன்னுடைய மீறுதலை உணர்கிற ஒரு மனம், தன்னுடைய பிள்ளைகளை அறிக்கையிடுகிற ஒரு மனம், தேவ சமூகத்திலே கடந்து வந்து முழங்கார் படியிட்டு தன்னுடைய பாவங்களை முழுமையாக ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே விட்டு விடுகிற பொழுது அவர் இரக்கத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15:19 வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். அல்லேலூயா. இரண்டாவது அவருடைய மனதுல ஒரு தாழ்மை சிந்தை வருகிறது பாருங்க. இப்போ இனியெல்லாம் உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுற தகுதியெல்லாம் இழந்துட்டப்பா, ஏன்னா அவங்களை அவ்வளவு தூரம் நான் வேதனைப்படுத்திட்டேன், நீங்க எனக்கு தந்ததையே நான் சரியா பயன்படுத்தலை, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், ஒரு அக்கிரமமான ஒரு வாழ்க்கை துன்மார்க்கமா வாழ்ந்த அத்தனை தப்பையும் நான் செஞ்சுட்டேன், இனி நீங்க என்ன ஒரு பிள்ளையா பார்க்க வேண்டாம், ஒரு வேலைக்காரனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று எப்படி ஆணவத்தோடு பெருமையோடு அகங்காரத்தோடு கூட தன்னுடைய அப்பாவுக்கு முன்பதாக நின்று வாக்குவாதம் பண்ணினாலோ அதே பிள்ளை தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனுக்கு சமமாய் தன்னுடைய மனதை அவர் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. மனம் திரும்பி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மை மிக அவசியம். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாராம். தாழ்மை உள்ளவனிடத்துல தேவ கிருபை தங்கி இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறதே. அன்பு ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால் முதல்ல நாம் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுவோம், இரண்டாவது தேவ சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு அநேக விசுவாசிகள் முதற்கொண்டு தங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பெருமை என்கின்ற ஒரு ஆணவம், தங்களை குறித்த பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, தங்களுக்கு இருக்கின்ற வேலையை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, தங்களுக்கு இருக்கின்ற செல்வத்தை குறித்த பெருமை இருக்கிற பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. நேபுகாத்நேச்சார் ராஜா ஏறி நின்று சொன்னார், என்ன சொன்னாரு? என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எங்க இருந்தாரு? அரியணையில இருந்தாரு. ஆண்டவர் தூக்கி எங்க போட்டாரு? காட்டுக்குள்ள போட்டாரு. உன் பெருமை உன்னோடு கூட போகட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அரண்மனை அவர் அங்க கட்டினாரு, ஆண்டவருடைய கிருபையினால கட்டி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வேலை, நம்ம படித்த படிப்பு, நம்ம கிட்ட இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம கிட்ட இருக்கிற வீடு எல்லாமே யாரால் கொடுக்கப்பட்டது? கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கொடுக்கிறத அவர் கொடுத்தாருன்னு எப்பவுமே சொல்லுங்க. நமக்கு நான் செஞ்சது, நான் வாங்கினது, நான் தான் இதை எல்லாமே செஞ்சு முடிச்சேன்னு நான் என்று சொல்லுகிற பொழுதே அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் விலகி போயிடும். எப்பவுமே அது அவரால், அவர் கிருபையினால தந்தது, அவருடைய இரக்கத்தினால நான் பெற்றுக்கொண்டது, அவர் தயவினால் நான் பெற்றுக்கொண்டது, அவரை மேன்மை பாராட்டுகிற பொழுது அவர் நமக்கு நிலையாக கொடுப்பாருங்க. இங்க பாருங்க, அந்த இளைய குமாரனுக்குள்ள ஒரு மாற்றம். அப்பா நீங்க என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்லுகிற ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக அந்த மனிதன் கடந்து வருகின்றான். அடுத்ததாக வாசிக்கின்ற பொழுது லூக்கா சுவிசேஷம் 15 அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். அந்த 20வது வசனத்துல ஆரம்பத்துல சொல்லப்பட்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அதாவது எழுந்து புறப்பட்டு தான் விட்டு வந்த மந்தைக்குள்ளாக திரும்ப சென்றான். அல்லேலூயா. அந்த மந்தை அவனுக்காக காத்திருக்கிறது. அவன் மறுபடியும் வருவான். காணாமல் போன ஆடாக போயிட்டான், அவன் மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு அந்த மந்தை அவனுக்காக காத்திருக்கிறது. அந்த மந்தைக்குள்ளாக அவன் எழுந்து புறப்பட்டு கடந்து போனான். அல்லேலூயா. ஒருவேளை நாம் சேற்றிலே விழுந்திருக்கலாம், ஒருவேளை நாம் பாவத்திலே தள்ளப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு மீறுதல் நமக்குள்ள இருக்கலாம். வந்தபடியே விழுந்தபடியே சேற்றில கிடந்து உருளாம மறுபடியும் எழுந்து மந்தைக்குள்ள போகிற ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள வேண்டுங்க. நாம் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல நாம் போகணும், மறுபடியும் என் தேவனுக்குள்ள நாம் வாழணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல்
வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 15 அந்த 21வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் பாத்திரன் அல்லவென்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் அந்த மகனுக்கு வந்தது. அல்லேலூயா. எப்படி பிரிந்து போனானோ அதே மகன் வந்து சேருகின்றான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் நம்மை நோக்கி பார்க்கிறாரு. என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட, என்னுடைய அன்பை விட்டு, என்னுடைய வார்த்தைகளை விட்டு, என்னுடைய வழிகளை விட்டு, நான் உனக்கு நியமித்த கட்டளைகளை விட்டு, உனக்கென்று நான் வைத்திருந்த சித்தத்தை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட, எங்கேயோ வழிமாறி போயிட்ட, ஏதோ ஒரு இடத்துல நீ தொலைந்து போன ஒரு அனுபவத்துல இருக்கிற. ஆனா நான் உனக்காக காத்திருக்கிறேன். இந்த இளைய குமாரனை போல நீ மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து தாழ்வுள்ள சிந்தையோடு கூட என்னுடைய பிள்ளையார் என்னோடு கூட இருக்க விருப்பப்பட்டு நீ மறுபடியும் மந்தைக்குள்ள வருவாய் என்று உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இந்த ஒரு அப்பாவை போல அவர் நமக்காக காத்திருக்கிறாரு. அந்த சாதாரண ஒரு அப்பாவே அந்த மகன் வந்த உடனே அந்த அழுக்கான வஸ்திரத்தை மாத்திட்டு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நல்ல விலை உயர்ந்த நல்ல மோதிரத்தை அணிவிக்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், புதிய பாதரட்சிகள் நல்ல செருப்பை கொடுக்கிறாரு. இனிமே இவன் பாவத்துல மரித்து போயிருந்தான், தொலைந்து போனான், வேண்டாதவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறான். எப்படி புதிய மனுஷனாய், புதிய மனதுடையவனாய், மனம் திரும்பினவனாய், என்னுடைய பிள்ளையாய் மறுபடியும் வந்துட்டான். இனி அவன் பாவி அல்ல, இனி அவன் துரோகி அல்ல, அவன் பழையவன் அல்ல, இவன் புதிதாய் பிறந்தவனாய் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவனை ஒதுக்கி தள்ளாம வேண்டான்னு புறக்கணிக்காம அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் இந்த வேதம் நம்மோடு கூட பேசுகிறது என்னன்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றால் அவர் சொல்லுகிற உங்களுக்காக ராஜ்யம் காத்திருக்கிறது, உங்களுக்காக ராஜ்யம் திறந்திருக்கிறது. நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க மனம் திரும்பணும், தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நிலைமைந்து விழுந்தீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த அப்பா கிட்ட நான் மறுபடியும் போகணும், அந்த மந்தைக்குள்ள நான் மறுபடியும் சேரணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் வாழணும், அவர் கொடுக்கிறத நான் அணிந்து கொள்ளணும், அவர் கொடுக்கிறத நான் சாப்பிடணும், அவர் கொடுக்கிற நிலைமை இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா அந்த அப்பா அந்த மகனை ஏற்றுக்கொண்டு அவரை மறுபடியும் அதே நிலைமையில தங்க வைத்தது போல, அந்த நிலைமையில ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வெளித்தோற்றமான மனம் திரும்புதல் அல்ல, உள்ளான மனம் திரும்ப வேண்டும். உள்ளான நம்முடைய மனம் மாற வேண்டும், உள்ளான நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், புதிதான ஒரு மனிதனாய் நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். அகமான வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். அகமான வாழ்க்கையில உண்மையான மாற்றம் வருகிற பொழுதுதான் புறம்பான மாற்றங்கள் நிலையானதாக இருக்கும். வெளி தோற்றத்திலே வேஷமான அலங்கரிப்பும் வேஷமான ஆராதனைகளும் வேஷமான ஜெபங்களும் வெளி தோற்றத்தில் மட்டும் இருக்குமானால் அவன் தேவனை மட்டுமல்ல எல்லா விதத்திலும் எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதாக தான் அர்த்தம். உள்ளான மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளே உண்மையாக மனம் திரும்புதலோடு கூட கடந்து வந்திருக்குமே ஆனால் அவன் வெளியரங்கத்தில் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தேவனோடு கூட உறவு கொண்டு சஞ்சரித்து தேவனுக்கு உரியதை அவன் சிந்தித்துக் கொண்டு அவனுடைய மனம் ஆவியிலே சிந்தை உடையவதாக காணப்படும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனவன் கனிகளினாலே அவனவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய பேச்சை வைத்து கண்டுபிடிக்கலாம் அவன் உண்மையாக மனம் திரும்பின மனிதனாய் என்று. ஒரு மனிதனுடைய வெளியரங்கமான நடக்கையை வைத்தே கண்டுபிடிக்க முடியும் அவன் உண்மையாக மனம் திரும்ப மனிதனாய் என்று. ஏனென்றால் அந்த கனிகள் வெளிப்படுத்தும். ஆவின் கனிகளாகிய அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நீடிய பொறுமை இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற பொழுது அவனுடைய நடக்கைகள், பேச்சுகள், பார்வைகள், சிந்தனைகள், அவனுடைய செயல்பாடுகள், ஒன்றை சகித்துக் கொள்ளுகிற நிலைமைகள், பொறுத்துக் கொள்ளுகிற தன்மைகள், யார் விமர்சித்தாலும் தூஷித்தாலும் அவமானப்படுத்தினாலும் அவனை புறம் கூறினாலும் ஒதுக்கினாலும் எவ்வளவு விரோதமான காரியங்களை அவனுக்காக எழும்பி செய்தாலும் அவன் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அடங்கி இருப்பான். தேவ கரத்திலே அடங்கி இருப்பான். அவருடைய நியாயத்துக்காக காத்திருப்பான். ஆனால் இது உலகத்துக்கு ஒத்த நின்று
வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவனை அறிந்து கொள்ளலாம். அவன் மாமிசத்தில் இருக்கிறான். அவனுடைய சிந்தை மாம்ச சிந்தை, அவனுடைய வழிகள் மாம்சத்துக்குரிய வழிகள், அவனுடைய வழிகள் உலகத்தின் பாதைகள் என்று. ஆகையினால் அவனவன் கனிகளினாலே அவனவர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதுனால இங்கே யோவான் சொல்லுகின்றார், நீங்கள் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகின்றோம். அப்பா, நான் மன திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அப்ப போவதற்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வழிகளையும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளான மனம் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற வேண்டும். யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அன்பு ஜனமே, 99 நீதிமான்களை குறித்தல்ல ஏசப்பாவுக்கு கவலை. மந்தையை விட்டு போன காணாமற் போன ஒரு ஆட்டை குறித்த கவலை. இன்னைக்கு நம்ம மட்டும் அல்ல, தேசத்தை திரும்பி பாருங்க, காணாம போன ஆடு எத்தனை இருக்கு, எத்தனையோ ஆடுகள். நீங்க கிறிஸ்தவங்களா மாறுங்கன்னு சொல்லிட்டல்ல ஏசப்பா சொன்னது. நீ ஜீவ வழிக்கு நேராக கடந்து வா, உண்மையான பாதையை பின்பற்றுகிறவனாக நீ கடந்து வா. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஜீவனுக்கு போகின்ற வாசலை போதிக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. நித்திய வழியை காண்பிக்கிற சத்தியமான தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. அன்பிற்கு அடையாளம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவருடைய அக்கிரமங்களாக ஏற்றுக்கொண்டது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. ஒரே ஒரு தெய்வமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மறையாதவர்களை போல இருக்கிற அநேக ஆடுகள் இந்த உலகத்திலே. பாவத்தின் வழி இது, ஜீவனின் வழி எதென்று தெரிந்தும் துணிகரமாய் ஓடுகிற ஆடுகள் உண்டு அநேகம் இந்த உலகத்திலே. மந்தையை விட்டு போய் இன்றைக்கு சேற்றிலே உருண்டு புரளுகிற அநேக ஆடுகள் உண்டு தேசத்திலே. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம்? தொலைந்து போன ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? இளையகுமாரனை பார்த்தீங்களா? அப்பாவுடைய மந்தைக்குள்ள இருந்து நல்ல ஒரு நிலைமையில வாழ்ந்த அந்த இளைய குமாரன் கெட்டு போன ஒரு நிலைமைக்கு நேராய் தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்து கொண்டார். தொலைந்து போன ஒரு அனுபவம். அப்பாவுடைய அன்பை இழக்கின்றார், அப்பாவுடைய அரவணைப்பை இழக்கின்றார், அப்பாவுடைய எல்லா ஆஸ்திகளை இழக்கின்றார், பரிசுத்த வாழ்க்கையை இழக்கின்றார். எல்லாவற்றையும் இழந்து கடைசியில தன்னுடைய பிள்ளைகளை உணர்கின்ற ஒரு மனிதனாக மாறினார் அல்லவா? இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். தொலைந்து போன ஒரு அனுபவத்துல ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குமானால் சமாதானம் இராது. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பலவீனத்தை உருவாக்கும் என்று வேதம் என்னுடைய பாவத்துல என்னுடைய எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் நம்மை ஏதோ ஒரு வழியிலே நம்மை ஒவ்வொரு நாள் உடைக்கின்றதாக, அள வைக்கின்றதாக, சமாதானத்தை கெடுக்கின்றதாக, ஜெப வாழ்க்கையில போராட்டத்தை உண்டு பண்ணுகின்றதாக, தேவ சமூகத்தை நெருங்க விடாததாக உலகத்தை பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கும். அன்பு ஜனமே, திரும்பி பார்க்காதீங்க. கலப்பையில கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காதீங்க. உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா பரலோகத்தை இழந்துருவீங்க. உலக மனுஷனை திரும்பி பார்த்தீங்கன்னா பரலோகத்தை இழந்துருவீங்க. நம்ம அழைக்கப்பட்டது தேவ ராஜ்யத்திற்கு நேராக, உருவாக்கப்பட்டது அவரை துதிப்பதற்காக. இந்த உலகத்துல எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் நமக்கு சொந்தமானது அல்ல, நமக்கு உரியது அல்ல. நம்ம பெற்றுக்கொண்டதும் நாம் வைத்துக் கொண்டதும் நமக்குரியது அல்ல. அன்பு ஜனமே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே நம்மை விட்டு போகும். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, ஆஸ்திகளாக இருந்தாலும் சரி. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஏன் நம்ம சரீரம் கூட நமக்கு சொந்தமானது அல்ல. அது கூட மண்ணோடு மண்ணாய் போகுமே. ஆத்துமா விலையேற பெற்றது, ஆத்துமா விலையேற பெற்றது. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராதீங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராதீங்க. இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரலோகம் போகணும்னு விரும்புங்க. மனதை மாற்றுங்க. இன்னைக்கு கெட்ட குமாரன் மனம் மாறினது போல, அந்த இளைய குமாரனை போல பாவத்தை உணர்கின்ற மனம், தாழ்மையுள்ள மனம், மந்தைக்கு நேராக கடந்து போகிற ஒரு மனம், தன்னுடைய தகப்பனுடைய அன்பை புரிந்து
பெற்றுக்கொள்கிற ஒரு மனம், தன்னுடைய தகப்பனோடு கூட சேருகிற ஒரு மனம், பழைய வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக்கொள்கிற ஒரு மனம் நமக்குள்ளே கடந்து வரட்டும், நமக்குள்ளே கடந்து வரட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? எஸ்ஸப்பா, என்னை மன்னிங்க எஸ்ஸப்பா, என்னுடைய பிள்ளைகளை நான் உணர்கின்றேன், என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றேன், என்னை நான் வெறுமையாக்குகின்றேன், என்னிலிருந்து நீர் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வழிகளை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு உங்க வழிகளை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே தேவன் நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் வந்து பேசுகிறாரே சொன்னார். ஆண்டவரே, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதையும், மனம் திரும்புவதற்கு கனிகள் கொடுங்கள் என்பதையும் ஆணித்தனமா சொன்னது மட்டுமல்ல. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா இளையகுமாரனை குறித்தும் அவனுடைய வாழ்க்கை கெட்டு போறதையும், நல்லா வாழ்ந்த வாழ்க்கை விட்டு அவன் மனம் போன போக்கில் வாழ்வதற்காக அவன் இதயத்திலே சாத்தான் எண்ணத்தை கொண்டு வந்த காரணத்தினால அவன் மனம் போன போக்கில் வாழ்ந்து வாழ்க்கை இழந்து விட்டான். தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். தகப்பனுடைய மகிமை இழந்து விட்டான். தகப்பனுடைய அப்பா கூட இருக்கும்போது இருந்த சந்தோஷத்தை இழந்து விட்டான். எல்லாம் இழந்த பிறகு அவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்த மனம் திரும்பி இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டதை போல தன் தகப்பனை நோக்கி கூப்பிட்டு, அப்பா உமக்கும் உம்முடைய குடும்பத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி வந்து மன்னிப்பை கேட்ட பொழுது தன் தகப்பன் எப்படி கட்டி அணைத்து அவனை மன்னித்தது, முத்தமிட்டு மன்னித்தது மட்டுமல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, குளத்தை கட்டி அடித்து விரித்து வைத்ததை வைத்து அந்த வீடு ஒரு கல்யாண சாலையை போல மாற்றப்பட்டது. அதே போல பிள்ளைகளை இந்த நாட்களில் சத்தத்தை கேட்ட நாமும், சத்தத்தை கேட்க போகிற நாமும் இதை விட்டு கேட்டு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம குடும்பத்தார் யாரும் சொன்னால் கேட்காதபடி நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் நடப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஏதோ ஒரு வாழ்க்கை மாதிரி துளைந்து வந்திருக்கலாம். துளைந்து போன வாழ்க்கை அனுபவத்தில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். நாம் பிடிவாதத்துல ஒரு சில காரியங்களை கேட்டு அனுபவ வாழ்க்கை துளைந்து போய் வந்திருக்கலாம். இது ஒரு சொல் வந்திருக்கிறீங்களோட பிள்ளைகளை இப்பொழுது மனத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, 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 நம்முடைய மந்தைக்குள்ள சேர ஆண்டவர், நம்முடைய மந்தைக்குள்ள சேரும்படியா என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். நம்முடைய சமத்துல வந்திருக்கிறேன் அப்பா, என்னை உடைய பிள்ளையாய் மாற்றோம். நானும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவர். நானும் மனம் திரும்பலேற்று கனி கொடுக்கிறோம். அநேக பேருக்கு சாட்சியா இருக்கிறோம், ஊழியர்களுக்கு சாட்சியா இருக்கிறோம், தேசத்துக்கு சாட்சியா இருக்கிறோம். என்னை பார்த்த மற்றவங்க சொல்லணும், ஒரு நாளைக்கு இப்படி வாழ்ந்த மனுஷன், இப்படி பிடிவாத குணத்தோடு வாழ்ந்த மனுஷன், மந்தைக்குள்ள பிரிக்கப்பட்ட மனுஷன், குடும்பத்தோடு பிரிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தருக்கு தூரமாய் போன மனுஷன், இன்னைக்கு பாருங்கள், உங்க விசுவாசத்தை பாருங்கள், உங்க ஓட்டத்தை பாருங்கள், உங்க கனி கொடுக்கிற வாழ்க்கைகள் வந்து விட்டாங்க. இவங்க போல அநேக மக்களின் மனம் திரும்ப காரணம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பரலோக பாக்கியத்துக்காக ஓடுகிற மனுஷனா இருக்கிறாங்க என்று சொல்லி மற்றவங்க சொல்லத்தக்க அளவுக்கு இவங்க வாழ்க்கையை கத்தர் மாற்றும்படியா சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மேல் ஒரு உணர்வு நாமே கத்தர் கொடுத்து வழி நடந்தார். அதே போல வார்த்தையை கொடுத்த மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளும் கர்த்தாவே நல்ல ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாகவும், அப்ப மனம் திரும்பி என்ற கனி கொடுக்கும்படியாகவும், நல்ல ஒரு ராஜ்யத்தை பங்காளியை மாறும்படியாகவும் ஆண்டவர் எந்த இடத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டதை போல வெளியே வந்தாங்களோ அவர்கள் மீண்டும் அந்த இடத்துல இணைந்து நிற்கும்படியாகவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாகவும் அந்த வார்த்தையை கொண்டு பேசினபடியே வாக்கு நன்றி. வார்த்தையை கொடுத்த மகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உங்களுடைய வருகை தாமதமானால் வரக்கூடிய நாட்களிலும் ஒரு புதிய சத்தியத்தோடு வந்து பேச தேவன் உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இந்த சத்தியத்தை விட்டு விடாதபடி இவங்க வாழ்க்கைக்காக எதிர்காலத்துக்காக தந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி பிடிக்க தேவன் பலன் கொடுக்கும்படியா சொல்லிக்கிறப்பா. இதற்காக உதவி செய்யப்பா. அப்பா ஆண்டவரே, அவ கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல வாழ்க்கை மாறாதபடி
நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல வேறொன்று இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்று வர முடியாத பிள்ளைகளையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தாலும் இந்த சத்தியத்தை ஆண்டவர் யூடியூப்ல பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நாம இன்று போக முடியல, ஆனா வார்த்தை நல்லா இருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு தந்தார் சொல்லி அந்த வார்த்தைக்கு உணர்வடைந்து வரக்கூடிய வாரத்தில் அவர்களும் வந்து ஆராதிக்க அப்பா. அதே போல இந்த யூடியூப்ல யார் யார் பார்க்க போகிறார்களோ அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த ஜனங்கள் மனம் திரும்பிய கனி கொடுக்கணும். அநேக மக்கள் பாலத்து புறமே கிடக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தர் மந்திர வந்து சேருவதற்கு இந்த வார்த்தைகள் அநேக பிரயோஜனமா அமையட்டும். நீர் அப்படியே சில மக்கள் நன்றி. இதனால் கூடி வந்த பிள்ளைகளை உடைய ஊழியக்காரர் நான் பிதாவாகிய குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நம்முடைய பிள்ளைகள் உணவு அறிந்து விட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு வாகன பாதுகாத்து அவங்க வீடுகளை போய் சேரும் வரையிலும் உடைய பாதுகாப்பு கூடிய வரக்கூடிய வாரத்திலும் இவர்களும் இவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமும் ஓடி வந்து ஆராதிக்க தேவன் அப்படியே சிறப்பாக எங்களை தாழ்த்துற வரவியாக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.